श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவெணியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்திலே 8ஆம் பதிகம் முடிய. இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்திலே 9ஆம் பதிகத்திலே முதலாம் பாசுரம். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியுமாக்கியும் காக்கும் அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் அமுதம் சுபயந்திருவின் மணாளன் என்னுடைச் சூழல் உளானே. இவையும் அருகில் உள்ள பொருள்களும் அவையும் தூரத்தில் உள்ள பொருள்களும் இவ்வையும் நடுத்தரமாக உள்ள பொருள்களும் இவரும் சமீபத்தில் உள்ள சேதனர்களும் அவரும் தூரத்தில் உள்ள சேதனர்களும் உவரும் நடுத்தரமாக உள்ள சேதனர்களும் எவையும் சகல அசேதனங்களும் எவரும் பிரளய காலத்திலே சகல சேதனர்களும் தன்னுள்ளே தனக்குள்ளே ஆகியும் ஆகும்படி வைத்து காக்கும் காத்திடும் அவையும் தூரத்தில் உள்ள பொருள்களும் அவையுள் அந்த சேதனங்களுக்கு அந்தர்யாமியானவனும் தனி முதல் எம்மான் ஒப்பற்ற காரணபூதனும் அஸ்மத் சுவாமியும் கண்ணபிரான் கண்ணனாக அவதரித்து சௌலபியத்தை காட்டினவனும் என் அமுதன் எனக்கு அமுதம் போன்றவனும் சுவையன் ரசிகனும் திருவின் மணாளன் பெரிய பிராட்டியின் மணவாளனுமாகிய எம்பெருமான் என்னுடைய சூழல் உடானே என்னுடைய சுற்றுப்பக்கத்தில் தங்குகிறான் என்றான் என்பதாக இச்சொற்களுக்கான விளக்கம் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போமாக. என் அருகில் இருக்கின்ற எட்டாத தூரத்தில் இருக்கின்ற இவை இரண்டிற்கும் நடுவில் இருக்கின்ற அக்கிரிணை பொருள்கள், என் அருகில் இருப்பவர் தொலைவில் இருப்பவர் இவர்கள் இருவருக்கும் நடுவில் இருப்பவர்கள் நம் பூதக்கண்களுக்கு தெரியாத எல்லா பொருள்களையும் எல்லா உயிரினங்களையும் பிரேத காலத்திலே கடல் கொள்ளாதபடி தன் வயிற்றுக்குள் ஒடுக்கிக் கொண்டு பாதுகாத்து பின் உற்பத்தி காலத்திலே அவற்றை மீண்டும் படைத்து காத்து அவை எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாய் கலந்து தங்கி உள்ளுரைபவன் ஒப்பற்றவன் எம்பெருமான் என்கின்றார். அதாவது கிட்டத்தில் உள்ளவர்கள் தூரத்தில் உள்ளவர்கள் இடையிலே உள்ளவர்கள் அகிரணைப் பொருள்கள் போன்று எல்லா விதமான உயிரினங்களையும்
பிரளய காலத்திலே காப்பதற்காக எடுத்து தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பின் மீண்டும் பிரளய காலம் முடிந்தபின் உற்பத்தி காலத்திலே அவற்றை வெளிப்படுத்தியவனாயிற்ற அந்த எம்பெருமான் அந்த எல்லா பொருள்களுக்குள்ளும் அவனே அந்தர்யாமியாய் கலந்து உள்ளுரைந்து உள்ளுரைபவன் ஒப்பற்றவன். ஆபத்து காலத்திலே அவற்றை எல்லாவற்றையும் போக்கி நம்மை காப்பவன். வேறு எந்த பலனையும் எதிர்பாராமல் உள்ளவன் சுவாமியாய் உள்ளான். இவனே கிருஷ்ணனாகவும் அவதரித்து தனது எளிமையை காண்பித்தான் என்கின்றார் ஆழ்வார். எனக்கு அமிர்தம் போன்று இனிமையாக உள்ளான் அவன். இப்படிப்பட்டவன் பெரிய பிராட்டின் நாயகனுமாகிய அந்த சர்வேஸ்வரன் எப்பொழுதும் என் அருகில் உள்ளான் என்றார் ஆழ்வார். படைத்தல் போன்ற அனைத்து செயல்களுக்கும் காரணமாக உள்ளவனும் எல்லா பொருள்களிலும் அந்தர்யாமியாக உள்ளவனுமாகிய கிருஷ்ணன் என்ன செய்தானாம்? என்னுடைய அருகில் இருந்து அகன்று செல்ல இயலாதபடி ஆனான் என்கின்றார். அவன் என்னுடைய அருகிலே வந்து விட்டான். அவனை எளிதிலே வெளியே செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய நிலையில் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். எம்பெருமானுடைய மேன்மை குணம் போன்றவற்றை அனுபவித்தபடி உள்ள இவர் அவனுடைய செல்வங்கள் குறித்து உரைத்து அவற்றை அனுபவிப்பது ஏன் என்ற கேள்விக்கு இங்கே விடை அருளிச் செய்கின்றார். அதாவது அவனுடைய குணங்களை அனுபவிப்பதற்கும் செல்வங்களை அனுபவிப்பதற்கும் இவருக்கு எந்தவிதமான வேறுபாடும் தோன்றுவதில்லை. முதல் திருவாய்மொழியிலே சுருக்கமாக அனுபவித்தவர் இவற்றை இங்கு வெளிப்படையாக விவரித்து அருளிச் செய்கின்றார். சிறு குழந்தைகளுக்கு முதலிலே பால், கஞ்சி, சோறு என்று உணவை சிறுகச் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வரிசைப்படி கொடுப்பது போல மாணாக்கர்களுக்கு சிறு சிறு பாடங்களை முதலில் கற்பித்து பின் பெரும் பாடங்களை கற்பிப்பது போலவும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு படிப்படியாக பொறுக்க அனுபவத்தை கொடுக்கிறான் என்பது தெளிவாகின்றது. முதலிலேயே எல்லா அனுபவங்களையும் கொடுத்து விட்டால் ஆசை மிகுதியாலே உயிர் தெரியாத நிலை ஏற்படலாம் என்றோ. ஆகவே மெதுவாக தன்னை காட்டிக் கொடுக்கிறான் என்கின்றார்கள் பூர்வாச்சாரியர்கள். பெரிய பிராட்டியார் அகலகில்லேன் என்று கூறுவதற்கேற்ப வந்து அவதரித்தவன் என்னுடைய அருகிலே வாழ்வது என்பதையே தனது பெயராக கொண்டுள்ளான் என்கின்றார் ஆழ்வார். என்னுடைய சூழல் உளானே என்பதன் மூலம் அவனது சௌலபியத்தை நமக்கு உரைக்கின்றார், உணர்த்துகின்றார். இதற்கு ஸ்ரீமான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி அருமையான விளக்கத்தினை தருகிறார். சுற்றுப்பக்கத்திலே நின்று அருகே நின்று ஒக்கலையில் வந்திருந்து இருதய பிரதேசத்திலே வந்திருந்து தோளிலே வந்திருந்து நாவிலே வந்து புகுந்து கண்ணுள்ளே நின்று நெற்றியிலே நின்று பிறகு உச்சியிலே நிற்கிறான் என்கின்றார் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி. ஆழ்வார் எப்படி எம்பெருமானை அனுபவித்தார் என்பதை சுவாமிகளுடைய விளக்கத்தின் மூலம் நாம் வெகு அருமையாக தெரிந்து கொள்ளுகின்றோம் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையிலே செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.